மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 31 எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, தனா வந்துட்டு ரொம்ப கவலையாக கையில் மருந்தோட ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து தனாவோட ஃப்ரெண்டு ரேகா அந்த பக்கமாக ஸ்கூட்டியில் வராங்க. அப்போ நேராக நம்ம தனாவை பார்க்குறாங்க. பார்த்ததோட பைக்கை நிப்பாட்டிட்டு, என்ன இது தனா வந்துட்டு இங்கே போயிட்டுருக்காளே அப்படின்ட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு தனா அப்படின்னு சொல்ல, தனா நேராக ரேகாவை பார்த்ததோட வா ரேகா அப்படின்னு சொல்ல, ரேகா கேட்குறாங்க, எங்கே தனா இந்த பக்கமாக போயிட்டுருக்க, கையில் மருந்து இருக்கு அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இது மாதிரி சித்தப்பா வயலுக்காக அந்த மருந்து வாங்கிட்டு வர சொன்னார், அதான் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு. அப்போ ரேகா சொல்கிறாங்க, சரி நல்லா இருக்கியாடி அப்படின்னு. அப்போ தனா வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சேடாக சொல்கிறாங்க. தனா அப்படி சொல்கிறத பார்த்ததோட ரேகா கேட்குறாங்க, ஏண்டி தனா இப்படி சோகமாக பேசுகிற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி அப்படின்னு. இது கேட்டதோட ரேகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி நீ வீட்டுக்கு போடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, தனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ரேகா அந்த இடத்துலேருந்து நேராக ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. நம்ம தனா நேராக நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு கோவில் மாதிரி இருக்குது, அந்த கோவிலுக்குள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு காரணம் அந்த கார்த்தியாக தான் இருப்பான் அப்படின்ட்டு நேராக அந்த கார்த்தியோட பண்ணை வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு கார்த்தி தனா தனா அப்படின்ட்டு கத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு ரூமாக மாயா போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு என்ன இது மாயாவோட சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கார்த்தி கதவை திறக்கிறாரு. அப்போ மாயா இங்கேருந்து வந்துட்டு தனா எங்கே இருக்க, வெளியில வா, தனா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ நம்ம மாயை வந்துட்டு எதையுமே காதில் வாங்காமல் தள்ளுடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தி கேட்குறாரு, இங்கே பாரு தனா இங்கே வரல அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, மரியாதையே சொல்லு, தனாவை எங்கே வச்சிருக்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தனா என்னை பார்க்க கிளம்பிட்டாளா, அப்போ இங்கே தான் வருவான் போல அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு மரியாதையே சொல்லு, தனா எங்கே இருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தனா இனி என்னை பார்க்க வரல, ஆனால் அவளை நான் தான் கூப்பிட்டேன், அவள் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காளா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு தனாவுக்கு ஏதாவது ஆணிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு எனக்கும் தனாவுக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியது, ஆனால் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை இவ்வளோ டிப்ரெஷனுக்கு ஆளாக்கிட்டியல்ல, அதனால் கண்டிப்பாக நான் அந்த தனாவை விட மாட்டேன். நீ நான் வந்துட்டு தனாவை கல்யாணம் பண்ண விடாமல் தடுத்துட்டியல்ல, அதுக்கு உன்னை நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன், அதுக்கு தனாவை நான் சும்மா விட மாட்டேன், தனாவை கண்டிப்பாக நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு இது எல்லாமே தனா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான், தனாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்புறம் கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மாயா வந்துட்டு செம்ம கோவத்தில் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, அப்போ தனா நம்மளை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டா, கண்டிப்பாக இந்த மாயா போனதோட தனா நம்மளை பார்க்க வந்துருவா அப்படின்னு கார்த்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி ரொம்ப பதட்டமாக தனா எப்போ வருவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு ஒரு கோவில் மாதிரி இருக்குது, அந்த கோவிலுக்குள்ளே போய் நிற்கிறாங்க. நான் செய்கிறது தப்பு தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னால் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு என்னால் அவமானப்பட வேணாம் அப்படின்ட்டு அந்த தனா வந்துட்டு மருந்து குடிக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா போயிட்டு இருக்கும் பொழுது ரேகா வராங்க. ரேகா நேராக மாயாவை பார்த்து ஹாய் மாயா அப்படின்னு சொல்ல, மாயா நேராக ரேகாவை பார்த்து ரேகா சொல்லு ரேகா அப்படின்னு சொல்ல, ரேகா சொல்கிறாங்க, என்ன மாயா இப்போதான் உன் தங்கச்சியை பார்த்தேன், இப்போ நீ இந்த பக்கமாக போயிட்டுருக்க அப்படின்னு. மாயா கேட்குறாங்க, என் தங்கச்சியை பார்த்தியா அப்படின்னு. அப்போ ரேகா சொல்கிறாங்க, ஆமாம் மாயா உன் தங்கச்சி இப்போ தான் பார்த்தேன், அந்த மருந்து கடை இருக்குல்ல அங்கே பார்த்தேன், அப்போ கையில் மருந்து வச்சுருந்தா, எதுக்குன்னு கேட்டேன், சித்தம்மா மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாராம்ல அப்படின்னு. இது கேட்டதோட மாயா கேட்குறாங்க, அவள் எந்த பக்கமாக போனா அப்படின்னு. ரேகா சொல்கிறாங்க, இந்த அம்மன் கோவில் பக்கமாக போனா, சரி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க மாயா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி நீ போடி அப்படின்னு சொன்னதோட ரேகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம மாயா வந்துட்டு நேராக அந்த கோயில் பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கோவில் இருக்குது. அப்போ நம்ம மாயா வந்துட்டு தனா மருந்து குடிக்க போகிறத பார்க்குறாங்க. அதை பார்த்ததோட மாயா அதிர்ச்சியாகி அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு தனா கையில் வச்சிருக்கிற அந்த மருந்தை பிடிச்சி தட்டி விடுறாங்க. அப்போ நம்ம மாயா வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி தனாவை ஓங்கி அறையிறாங்க. அப்போ மாயை கேட்குறாங்க, ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்போ தனா செம்ம டென்ஷன் ஆகி இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு. அப்போ மாயா அழுகுறாங்க,
ஏண்டி எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, எனக்கு வீட்லேயும் நிம்மதி இல்லை, இங்கேயும் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க, என்ன காரியம் பண்ணுற, உன் நல்ல வாழ்க்கைக்காக தானே நாங்கள் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற, ஏண்டி இப்படி பண்ணுற? பெரியம்மா நீ எழுதி வச்சுட்டு போன லெட்டரை படிச்சுட்டு அங்கே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க, உனக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் நீ பாட்டுக்கும் இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட, யாரை பற்றியும் யோசிக்காம பெரியப்பாவை பற்றி யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னு. அப்போ தானா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, எனக்கு வந்து நிம்மதியே போயிட்டு. கார்த்திக் சார் ஒரு பக்கம் என்னை ரொம்ப வற்புறுத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் எனக்கு பிடிக்காத வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வாழவே பிடிக்கவே இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுரு மாயா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருதனா, நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பு, இங்கே பாரு, என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம், இந்த மாதிரி தயவு செஞ்சு முடிவு பண்ணாத. அங்கே பெரியம்மா வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, நீ எங்கே போனேன்னு தெரியாமல் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பாதியிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க, நீ எப்போ வருவ அப்படின்னு. ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், நீ போன பிறகு வீட்டில் உள்ளவங்க நிம்மதியாக இருப்பாங்களா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இது நீ என்னோட வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு சொல்ல. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு தனா, உன் நல்ல வாழ்க்கைக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் இங்கேயே செத்து போகிறேன், என்னால் கண்டிப்பாக வீட்டுக்கு நிம்மதியாக வர முடியாது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி வீட்டு வாசல்ல தனா எப்போ வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மாயா தனாவை கூட்டிட்டு வராங்க. அப்ப கூட்டிட்டு வந்ததோட நம்ம ஜானகி தனாவை பார்த்ததோட ஓடி போய் தனாவை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி, ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ண, என்னை பத்தி யோசனை பண்ணி பார்த்தியா, உங்க அப்பாவை பத்தி யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா என்னால தானே உங்க எல்லாருக்குமே பிரச்சனை, அதனாலதான் இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன விடு, ஆனா உங்க அப்பா இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே வெறுத்துட்டு கடைசியில உன் மேல மட்டும்தான் அவரு நம்பிக்கையா இருக்காரு, நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவரு கொஞ்சமாவது மனசு தாங்கிப்பாரா, ஏண்டி இப்படி பண்ற, இங்க பாரு, அப்படி உனக்கு இந்த உலகத்திலேயே வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா வா, நம்ம 2 பேருமே போயிடுவோம் அப்படின்னு. அப்ப தனா டக்குன்னு, அம்மா ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு தான் இந்த உலகத்துல வாழ விருப்பமே இல்லை, நம்ம 2 பேருமே போகலாம் வாடி அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு தனா அழுகுறாங்க, அம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ இல்லாம எங்களால இருக்க முடியுமா, நீ பாட்டுக்கும் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டியே, நீ இல்லாம எங்களால நிம்மதியா இருக்க முடியுமா, உங்க அப்பா நிம்மதியா இருப்பாரா, உனக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா அவரை நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு, அவருக்கு கொஞ்சம் கூட தாங்கவே முடியாது, உசுரை கூட விட்டுருவாருடி, ஆனா அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கும் கிளம்பி போயிட்டியே அப்படின்னு சொல்ல இது கேட்டுட்டு தானா அழுகுறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவை உன் வாழ்க்கையில நீ எடுத்துறாது அப்படின்னு. அதுக்கு நம்ம தனா சொல்றாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் எடுத்த முடிவு தப்பு தான் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத யாராவது பார்த்துருவாங்க, அதனால நீங்க வந்துட்டு வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா தனாவை பார்த்து, தனா நீ கண்ணை தொடச்சிக்க, யாராவது பார்த்தா கேட்பாங்க, நேரா நீ மாடிக்கு போ அப்படின்னு சொல்ல தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேரா மாயாவை பார்த்து, என்ன மாயா இது இப்படி நடக்குது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தி தான், அவன் தான் இப்படி தனாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்கான், அவனுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அவனை விடக்கூடாது மாயா, அவன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம பொண்ணுக்கு ஆபத்து தான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு முடிவு கட்டி காமிக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்றாங்க. அப்புறமா வந்துட்டு நம்ம ஜானகி வந்துட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தானே அவங்க ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி அவரோட வீட்டுல, என்ன இது இன்னும் அந்த தனாவை காணும், இதுக்கு மேலேயும் கண்டிப்பா அவ வரமாட்டா அப்படின்னு நல்லாவே தெரியுது, கண்டிப்பா அந்த மாயா தனாவை தடுத்து வச்சிருக்கா, விடக்கூடாது, அவகிட்ட இனிமே நம்ம அந்த வீடியோவை காமிச்சு மிரட்டினா மட்டும்தான் அவளை அடைய முடியும் அப்படின்ட்டு கார்த்தி அங்கேருந்து போயிட்டு ஒரு லெட்டர் எடுக்கிறாரு. எடுத்து அதுல எழுதுறாரு, என்னன்னா, தனா இது மாதிரி நீ இன்னைக்கு சாயந்தரம் பண்ண வீட்டுக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும், அப்படி நீ வரலைன்னா அன்னைக்கு நீயும் நானும் ஒரு ஹோட்டல்ல சந்திச்சோம்ல, அப்ப நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியல, அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அந்த வீடியோவை நான் எல்லாருக்கிட்டையும் காமிச்சிருவேன், ஒருவேளை நீ வரலைன்னா அந்த வீடியோ எல்லாரோட ஃபோனுக்கும் போயிடும் அப்படின்னு கார்த்தி அந்த லெட்டர் எழுதுறாரு.
கார்த்தி லெட்டர் எழுதிக்கிட்டு இதை பார்த்ததோட கண்டிப்பா தனா என்னை பார்க்க வந்துதானே ஆகணும், இல்லைன்னா இந்த வீடியோவை நான் எல்லாருக்கும்ல பரப்பிடுவேன் அப்படின்னு கார்த்தி அந்த லெட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு இது யாருக்கிட்டையாவது கொடுத்து அனுப்பணுமே அப்படின்ட்டு கார்த்தி நேரா வந்து ரேகாவை பார்க்குறாரு. அப்ப ரேகா கேட்குறாங்க, சொல்லுங்க சார் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் தனா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அப்ப ரேகா சொல்றாங்க, சார் அவளுக்கு தான் இன்னொருத்தர் கூட கல்யாணம் ஆகிட்டு இல்லை, இதுக்கப்புறம் அவளை பார்க்கறது தப்பு இல்லையா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஐயோ ரேகா, நீ நினைக்கிற மாதிரி தவறாலாம் இல்லை. இது மாதிரி தனா வந்துட்டு பேட்மிண்டன்ல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். நான் ஒரு கோச் அப்படின்னு உனக்கு தெரியும். அவ கண்டிப்பா இந்த பேட்மிண்டன்ல கலந்துக்கணும். இப்படி கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு ஓரத்துல முடங்கி கிடக்கக்கூடாது. அதை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இந்த லெட்டரை மட்டும் நீ அவகிட்ட கொடுத்துட்டா போதும். முக்கியமா நான் அவளுக்கு இந்த லெட்டரை கொடுத்தேன் அப்படின்னு வீட்டில் உள்ள யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு. இது கேட்டதோட ரேகாவும், சரிங்க சார், நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த லெட்டரை கொடுக்க சொல்றீங்க, சரி நான் இந்த லெட்டரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அந்த லெட்டரை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி நினைக்கிறாரு, எப்படியோ இந்த லெட்டர் வந்து தனா கிட்ட போயிடும் அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா ரேகா கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் ரேகா, தனா என்ன சொன்னா அப்படிங்கிறதையும் வந்து என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு. அப்ப ரேகா சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை பாக்குறதுக்கு தனா வீட்டுக்கு போறாங்க. ரேகா வந்துட்டு நேரா தனாவை பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப ஜானகி நேரா ரேகாவை பார்த்துட்டு, வாமா ரேகா அப்படின்னு சொல்ல ரேகா சொல்றாங்க, ஆண்டி நான் தனாவை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், தனா எங்க இருக்கா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, தனா மாடியில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காமா, இப்படி உட்காரேன் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து மாயா அந்த பக்கமா வராங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, என்ன இது எப்பயும் இல்லாம இன்னைக்கு ரேகா தனாவை பார்க்க வந்திருக்காளே, ஏதாவது கார்த்தியில சொல்லி விட்டுருப்பானோ அப்படின்ட்டு நம்ம மாயா சந்தேகப்படுறாங்க. அப்ப ஜானகி நேரா ரேகாவை பார்த்து, ரேகா நீ உட்காரு, உனக்கு போய் நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ரேகா வந்துட்டு கொஞ்சம் பதட்டமா இருக்கிறத மாயா பாக்குறாங்க. மாயா நேரா ரேகா கிட்ட வந்துட்டு, சொல்லு ரேகா, என்ன தனா கிட்ட சொல்லணும், என்கிட்ட சொல்லு, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்ப ரேகா சொல்றாங்க, இல்ல நான் தனாவையே பார்த்து சொல்லிட்டு போறேன் அப்படின்னு. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாரு, கார்த்தி உன்னை அனுப்பி விட்டானா அப்படின்னு. இது கேட்டதோட ஷாக் ஆகுறாங்க ரேகா. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, தனாவோட நல்லதுக்காக தான் நான் கேட்கறேன், அந்த கார்த்தி உன்னை அனுப்பி விட்டானா அப்படின்னு. ரேகா சொல்றாங்க, ஆமா, கார்த்திக் சார் ஒன்றும் தப்பாலாம் எதுவும் சொல்லிவிடல, பேட்மிண்டன்ல தனா கலந்துக்கலன்னு சொன்னால, ஸோ அதை பற்றி கார்த்திக் சார் இதில் லெட்டரில் எழுதி வச்சிருக்காரு, ஸோ இதை தான் வந்துட்டு கொடுக்க சொன்னார் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும், ஓ அப்படியா, சரி கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரேகா சொல்கிறாங்க, இதை நானே தனா கிட்ட கொடுத்துக்கிறேனே அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நீ என்கிட்ட கொடு, நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேகா சொல்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு மாயாகிட்ட கொடுத்துட்டு, ஆன்ட்டி கிட்ட காஃபி வேணான்னு சொல்லிடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. ரேகா அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, இந்த லெட்டரில் அந்த கார்த்தி அப்படி என்ன எழுதியிருப்பான் அப்படின்ட்டு லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் கார்த்தி வந்துட்டு தனாவை அப்பட்டமாக மிரட்டி இருக்கிறது அப்படியே தெரியுது. இதை பார்த்ததோட மாயாவுக்கு பேரதிர்ச்சி. அட பாவி, இப்படி கடைசியில் அந்த வீடியோவை சொல்லி தனாவை மிரட்டலான்னு நினைக்கிறியா, நான் விடமாட்டேன்டா அப்படின்னு. ஒருவேளை நீ பண்ண வீட்டுக்கு வரலைன்னா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இதை பார்த்ததோட மாயாவுக்கு பேரதிர்ச்சி. ஆகா, ஒருவேளை தனா போகலைன்னா வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு மாயா இங்கேருந்து வெளியில ஓடி வராங்க. ஓடி வந்து நேராக ரேகா கிட்ட, ரேகா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, ரேகா சொல்றாங்க, சொல்லு மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீ நேராக கார்த்திகிட்ட போய் சொல்லிடு அப்படின்னு. அப்ப ரேகா கேட்குறாங்க, தனாவிட்ட அந்த லெட்டரை காமிச்சிட்டியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு தனாவுக்காக அப்படின்னு. இதை கேட்டதோட ரேகாவும் சரி சொல்லு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இந்த லெட்டரை தனா வாங்கி படிச்சு பார்த்துட்டு சாயந்தரம் பண்ணை வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிடுன்னு. இதை கேட்டதோட ரேகாவும் சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து ஜானகி இங்கேருந்து வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து, மாயா எங்க ரேகா அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா நேரா ஜானகி கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அப்ப ஜானகி கேக்குறாங்க, இது என்னம்மா அப்படின்னு. இதை படிங்க பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி வந்துட்டு அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பாக்குறாங்க. பார்த்ததோட ஜானகிக்கு பேரதிர்ச்சி. என்னம்மா மாயா இது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அந்த கார்த்தியை பார்த்தீங்களா, எப்படி வந்துட்டு கடைசியில் வீடியோவை காமிச்சே தனாவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இதுக்கு மேலே அந்த பொறுக்கியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறாங்க. அப்ப மாயா டக்குன்னு ஜானகியை நிப்பாட்டுறாங்க, பெரியம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏன் மாயா, அவனை சும்மா விட சொல்றியா, அவனை விடக்கூடாது மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நம்ம இப்ப கோவப்பட்டோம்னா அது நம்மளோட பொண்ணுக்கு தான் அவமானமாகும், நம்மளுக்கு தான் அது லாஸ், அந்த கார்த்தியை வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு.
ஜானகி சொல்கிறாங்க, அவனுக்கு என்ன தான் பண்ணுறது, நம்ம பொண்ணை எப்படி தான் காப்பாற்றுறது, பண்ண வீட்டுக்கு வரலைன்னா இது மாதிரி வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன்னு எவ்வளோ தைரியத்தோட சொல்கிறான், அவனை விடக்கூடாது மாயா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பிரேமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஜானகியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரேகா வந்துட்டு நேராக கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்தி நேராக ரேகா கிட்ட, சொல்லு ரேகா, தனாவை போய் பார்த்தியா அப்படின்னு. ரேகா சொல்கிறாங்க, நான் போய் தனாவை பார்த்தேன் சார், நீங்கள் கொடுத்த அந்த லெட்டரையும் நான் தனா கிட்ட கொடுத்தேன். தனா அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னால் இன்னைக்கு சாயந்தரம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் ரொம்ப தேங்க்ஸ் ரேகா அப்படின்னு சொல்ல ரேகாவும் சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு ரேகா, இந்த விஷயத்தை பற்றி நீ வேறு யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல ரேகாவும் சரிங்க சார், இந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரேகா சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பாக அந்த தனா வந்து தானே ஆகணும் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா நேராக நம்ம ரகுராமை காமிக்கிறாங்க. தனா வந்துட்டு ரூமில் கொஞ்சம் கண் கலங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரகுராம் நேராக தனா வந்து பார்க்குறாரு. தனா நேராக அவங்க அப்பாவை பார்த்து, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, எங்கம்மா போயிருந்த காலையில் அப்படின்னு சொல்ல தனா சொல்கிறாங்க, அப்பா என் ஃப்ரெண்டை ரேகாவை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இனிமேல் எங்கே போனாலும் யாரையாவது கூட்டிகிட்டு போகணும் சரியா அப்படின்னு சொல்ல தனாவும் சரிப்பா கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்காமா அப்படின்னு. அப்போ தனா கேட்குறாங்க, என்னப்பா என்கிட்ட புதுசாக ஆசை இருக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை என்னால் அமைச்சு கொடுக்க முடியல, அதனால தான் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டேன், அதை நிறைவேற்றினாச்சும் வைக்கிறேனே அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுமா அப்படின்னு சொல்ல அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா உங்கள் கூட இருக்கிறது தான்ப்பா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்னப்பா வேணும், உங்கள் மாதிரி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல அப்போ ரகுராம் சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணாக இருக்கா, ஆனால் உனக்கு போய் இப்படி வாழ்க்கை அமைஞ்சிருக்கேமா அப்படின்ட்டு கண் கலங்குறாங்க. அப்போ நம்ம தனாவும் கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறமா தனா நேராக அவங்க அப்பாவை பார்த்து, அழாதீங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயை வந்துட்டு ஜானகிட்ட, பெரியம்மா நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ ஜானகி கேட்குறாங்க, என்னன்னு சொல்லுமா அப்படின்னு. அப்போ மாயை சொல்கிறாங்க, பெரியம்மா நான் தனா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட போயிட்டு எப்படியாவது நான் வீடியோவை வாங்கிடுறேன் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அந்த கார்த்தி எப்படிப்பட்ட பொறுக்கி அப்படிங்கிறது நம்ம 2 பேருக்குமே தெரியும், இதனால் உனக்கு எதுவும் ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இங்கே பாரு நீ என் பொண்ணு தான், அதனால உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நான் என்ன பண்ணேன், தயவு செஞ்சு நீ அவனை போய் பார்க்காதம்மா, இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கண்டிப்பாக அந்த கார்த்தி விடமாட்டான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, அவன்கிட்டேருந்து எப்படியாவது அந்த வீடியோவை வாங்கணும், அதுக்கு நான் தனா வேஷத்தில் போயிட்டு அவன்கிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்குறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஜானகிக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. இங்கே பாருமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகுது. சாயந்தரம் ஆனத்தோட மாயா வந்துட்டு தனா மாதிரியே புடவையும் ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு ரெடி ஆகுறாரு, தனா வர்றாளா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மாயை வந்துட்டு நேராக ஜானகிட்ட, பெரியம்மா நான் தனா மாதிரியே வந்துட்டு புடவையும் ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்கிட்டேன், நான் போயிட்டு அவன்கிட்டேருந்து எப்படியாவது அந்த வீடியோவை வாங்கிட்டு வந்துடுறேன், அவன்கிட்டேருந்து வீடியோ வாங்கிட்டா அதுக்கப்புறம் அவன் தனாவை மிரட்டவே முடியாது, எக்காரணம் முன்னிட்டும் நம்மளும் ஈஸியாக அந்த கார்த்தியை துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு. உடனே ஜானகி சொல்கிறாங்க, தனா இப்போ கூட எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோ அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, பெரியம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்னைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.